அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஸ்வீட் கார்னை வச்சு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நாள் ஸ்வீட் கார்ன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்காக ரொம்ப பொருள் தேவைப்படாதுங்க. வீட்டில் உள்ள 4 பொருள் இருந்தால் போதும். இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக இதை மாதிரி நல்லா மொத்தமான ஸ்வீட் கார்னாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் உள்ள அந்த கார்னை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்படி கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா கார்னெல்லாம் சூப்பராக நல்லா இதை மாதிரி உதிரியாக வந்துடுங்க. இதை மாதிரி எல்லா கார்னையும் உதிர்த்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சோளத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட இதை மாதிரி ஃபுல் க்ரீம் பால் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டரு கரெக்டாக இருக்கும். இப்போ பாலெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பால் 1 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விஸ்கை வச்சு இதை மாதிரி கலக்கும் போது உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் கட்டி பிடிக்காம அப்படியே நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும். இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மாதிரி கலக்கும் போது நம்மளுக்கு அந்த ஆட் பண்ணியிருக்க ஜீனி எல்லாமே கலந்து வந்துடும். இப்போ இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே ஹீட்டோடு ஊற்றணும். அதனால் ஃபஸ்ட்டே இதை மாதிரி நெய் ஊற்றி கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ரெடி பண்ணின உடனே இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வில் அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த அந்த சோள மிக்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போதைக்கு நம்மளுக்கு கட்டி எதுவும் உழுவாது 5 நிமிஷத்துக்கு. நீங்கள் இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் எடுக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு சோளம் எல்லாம் வெந்து வரணும். அதே சமயம் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம கலந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கலக்கும்போது நம்மளுக்கு கட்டி எதுவுமே சீக்கிரமாக விழாது. அதே சமயம் சோளமும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுனத்தோட கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கட்டி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கலக்காமல் நல்லா ஒரு விஸ்கை வச்சு கலக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி எதுவும் உழுவாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக நல்லா ஈவனாக கிடைக்கும். இதை மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அந்த ஹீட்டோடையே நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் இதை செஞ்சுட்டு நம்ம செட் பண்ணி சாப்பிட்ணும். நீங்கள் செட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே க்ரீமியாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா மூடியை ஃபுல்லாக போட்டு மூடாமல்
அதில் உள்ள சூடெல்லாம் வெளியில் போகிற மாதிரி, ஆவியெல்லாம் வெளியில் போகிற மாதிரி மூடி வச்சுருங்க, இல்லாட்டி தண்ணி விட்டு வந்துடும். இதை அப்படியே 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா இதை மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காவை போட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், செம்ம ஸ்மூத்தாக நல்லா சில்கி டெக்ஸ்சராக இருக்குது. இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கினீங்கன்னா இதை மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.